பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. உம்மைதான் நான் பாடுவேன், உம்மைதான் நான் போற்றுவேன், உம்மைதான் நான் பாடுவேன், உம்மைதான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எனக்கெல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தமானது லேவியராகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அன்பானவர்களே, புது வருஷம், புது கிருபை, புது தயவு, புது மேன்மைகள் இதெல்லாம் வர ஆயத்தமா பிரியமல்ல நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நவம்பர் மாதம், டிசம்பர் நம்ம கிட்ட இருக்கிற பழசு, அது உணவா இருக்கலாம், உடையா இருக்கலாம், நீங்க பயன்படுத்தாத பொருளா இருக்கலாம். ஆண்டவர் என்னன்றாரு, அந்த பழசு வெளியே வரலன்னா புதுசு உள்ள வராதுன்றாரு. ஆகையால் நமது ஆண்டவர் நீங்க பழைய வருஷத்து தானியத்தை விலக்கி புது தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படியாய் பழையதை விலக்குவீங்கனார். அவர் தான் நமது உணவு. ஆனா அந்த உணவா இருக்கிறவங்கள போஷிக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கிற உணவுல நம்ம சிரமப்பட்ட ஜனங்களை நம்ம போஷிக்கணும். அவர் தயை செய்கிறவனுக்கு தயை உள்ளவராம், புனிதனுக்கு அவர் புனிதராம். நீ மற்றவங்களுக்கு எந்த அளவின் படி அளக்கிறியோ, உன் வீட்டில் இருக்கிற சோறை மற்றவங்களுக்கு நீ எப்படி போடுறியோ அதை விட அதிகமாக கர்த்தர் உனக்கு போடுவார். படி அளந்து சொல்றார், பழையதை கொஞ்சம் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, சிரமப்பட்டவங்களுக்கு கொடுங்க, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு கொடுங்க, விதவைகள் கொடுங்க, ஆதரவற்றங்களுக்கு கொடுங்க, வழி அருகில் இருக்கிறாங்களே, வழி வீதிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது மனசில் வச்சுங்க, புதுசு வரப்போது, புது வருஷத்து தானியம், புது வருஷத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்பார். இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? அவர் சொன்னபடி சிலைகளையும், அவர் சொன்னபடி பிரியமானவருடைய ஓய்வு நாளையும், அவருடைய நியாயங்களையும் நாம் கை கொண்டு நடந்தா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். எத்தனை நல்ல தேவன். உங்க வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையின்படி நடந்தா என்ன ஆசீர்வாதங்கள்லாம் வருதுன்றது இந்த லேவியர் ஆகமம் முழுவதும் எங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு வரீங்க. அப்படியே என் ஜனம் ஆசீர்வாதமாய் வாழட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் நீர்தானே, இயேசு ராஜனே. God bless you, church. Have a blessed day. Amen.